கவிஞர் வாலி அவர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனை உண்டு. எப்படி பேசணும் அப்படிங்கிறதுமே நம்ம அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். அவர் பேர் ரங்கராஜன், ஆனால் தான் பேரை வாலின்னு வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறார் வாலிகிட்ட, ஏன்ப்பா அவன் பேரை வாலின்னு வச்சுக்கிட்ட? இல்லைங்க, ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் வருது, அந்த வாலிக்கு முன்னாடி யார் வந்து நின்னாலும் அவங்க பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துடும். நான் ஒரு கவிஞன், நான் நிறைய அறிஞர்களெல்லாம் சந்திப்பேன் இல்லையா, அவங்க அறிவில் பாதி எனக்கு வந்துட்டா நான் இன்னும் கொஞ்சம் ஜெயிப்பேன்ல. அவர் இவரை நக்கல் பண்ணுறதுக்காக. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி அறிவாளியான மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டுருக்கார். சொன்னவர் பெரிய அறிஞர். உடனே வாலி சொல்லியிருக்கார், நான் தான் எந்த அறிவாளியும் இன்னும் பார்க்கவே இல்லை, பார்த்தா தானே பாதி அறிவு வரும். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கற்றுக்கணும். சமயோஜிதமாக பேசுவதற்கு நம்ம தமிழில் அவ்வளவு எடுத்துக்காட்டு இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அமெரிக்காவில் இவரை பிடிக்காத ஒரு பேராசிரியர் அங்கே இருந்திருக்கிறார். எல்லா இடத்துலையும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருக்க தானே செய்வாங்க. இவரை பார்த்தாலே அவருக்கு செம காண்டா இருக்குது. இவர் காவி ட்ரெஸ்ஸும் இவருடைய தத்துவம்னு இவளை பார்த்தாலே ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கிறார். ஒரு நாள் தற்செயலாக காலையில் சாப்பிட உட்காரும்போது 2 பேர் எதுக்கு உட்காந்துட்டாங்க. பிடிக்காதவங்களோட உட்காந்து சாப்பிட்றது பெரிய எரிச்சல் பிடிச்ச விஷயம். உட்காந்தாச்சு. சுவாமிஜி என்ன செய்யன்ட்டு அவர் அமைதியாக இருந்தார். அந்த ஆங்கில பேராசிரியர் டக்குன்னு சொல்லியிருக்கார், சுவாமிஜி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பன்றியும் பறவையும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவருந்த முடியாது, தெரியுமோ அப்படின்னு இருக்கார். உடனே இவர், தெரியும், நான் பறந்து விடுகிறேன்னு தட்டை தூக்கிட்டு போயிட்டார். அப்போ அவர் யார்? சொல்லலை அவர். அப்போ நம்மை நோக்கி ஒரு வார்த்தை அம்பாக எய்யப்படும் போது அதை எவ்வளவு நேக்க திருப்பி அவங்க பக்கம் அனுப்பிட்டு அமைதியாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க.